ஸ்விங்கம் அடிக்கடி மெல்பவரா நீங்கள்? அப்போ இந்த நேரத்தை தாண்டினால் ஆபத்து. அதுவும் அடிக்கடி எடுத்துக்கொண்டால் என்ன நடக்குது பாருங்க. நீண்ட நேரம் ஸ்விங்கம் மெல்வது இன்றைய வாழ்க்கை முறையில் பலருக்கும் வழக்கமாகிவிட்டது. காரில் பயணிக்கும் போது, வேலை நேர இடைவெளியில் கூடுதலாக கவலை கொண்டிருக்கும் போதும் ஸ்விங்கம் பாவனை அதிகரிக்கிறது. ஆனால் இந்த பழக்கம் உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். முதலில் இது வாயு சுரப்பிகளை அதிகம் தூண்டும். வாய் வழியாக அதிக அளவில் காற்று உடலுக்குள் செல்லும் போது அது வயிற்றில் வாயு தொல்லையை ஏற்படுத்தும். பலரும் ஸ்விங்கத்தை ஜீரணத்திற்கு உதவுவதாக நினைத்து பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையில் அது பனிக்குடல் போன்ற பிரச்சனையை அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மெல்வதால் வாயின் தாதுகளுக்கு தாக்கம் ஏற்படுகிறது. நீண்ட நேரம் மெல்வதால் பற்கள் சிதையலாம். சில ஸ்விங்கங்களில் உள்ள சர்க்கரை பற்களில் பிளாஸ் உருவாக்கும். இது பல் கெட்டிவை ஏற்படுத்தும். சர்க்கரை இல்லாத வகையில் கூட செயற்கை சுவையூட்டிகள் காரணமாக வாயின் பாக்டீரியாக்கள் சமநிலையை பாதிக்கலாம். மேலும் தசை மீது அதிக அழுத்தம் ஏற்படுவதால் பக்கத்தட்டின் தசைகள் சோர்வடையக்கூடும். இது சிலருக்கு தலையில் வலி மற்றும் தசைப்பிடிப்பு போன்றதை ஏற்படுத்தும். இதேபோன்று தொடர்ந்து ஸ்விங்கம் மெல்வது வாய்ப்பகுதியின் கட்டமைப்பிலும் மாற்றத்தை உண்டாக்கும். சிலருக்கு இதன் பழக்கம் மன உளைச்சலை குறைக்க உதவுகிறது என தோன்றலாம். ஆனால் தொடர்ந்து பயன்படுத்துவது அந்த மனநிலையை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு சென்றுவிடும். அதாவது அது ஒரு ஆளில்லாத அடிமைத்தன்மையை உருவாக்கும். மேலும் முக்கியமானது என்னவென்றால், இது பசியின் உணர்வை தவறாக மாற்றுகிறது. உணவுக்கான நேரத்தை தவிர்த்து விட வைக்கும். இது ஒரு பக்கம் உடல் எடையை குறைக்கலாம் என்றாலும் மற்றொரு பக்கம் போஷாக்கு குறைவாகி உடல் பலவீனமாக கூடும். இந்த பழக்கத்தில் அடிக்கடி இருக்கின்றவர்கள் வாயு, பல் பிரச்சனை, தசைப்பிடிப்பு போன்றவை வந்தாலே அதன் தொடர்பை புரிந்து கொள்ள வேண்டும். அது தவிர இதை குறைத்து இயற்கையான வழிகளால் நெருக்கம் குறைக்க முயற்சிக்க வேண்டும். சிலருக்கு இதன் தவறான பயன்கள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாமையால் தொடர்ந்து இதை பயன்படுத்தி வருகிறார்கள். இது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிலும் கூட ஒரு அழுத்தமான பழக்கமாக மாறக்கூடும். சுருக்கமாக சொல்லப்போனால், ஸ்விங்கம் மெல்வது சிறிது நேரம் வரை பரவாயில்லை. ஆனால் அதை பழக்கமாகவே மாற்றிவிட்டால் உடல்நல பாதிப்புகள் நிச்சயம் வரும். எனவே இதனை ஒரு பழக்கமாக மாற்றாமல் கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்துவதே சிறந்தது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.